நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மல்லியும் மறுபக்கம் கதிரேசனும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மோதல் ஒரு பக்கம் அதிகமாயிருதுங்க. இதுக்கு மேல கதிரேசனை சும்மா விட்டு வைக்கூடாதுன்னு அடிதடி ஆரம்பிச்சிருது. அதே சமயத்தில் அந்த கதிரேசனும் அடியாட்கள் வந்து நம்ம தீபிகாவுக்கு சாம்பார் ஆப்பு பெரிய ஆப்புன்ற மாதிரி தீபக் முன்னிலையிலே அவங்க மாட்டினாங்க. தீபக் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதை பாருங்க, தீபிகா எப்படியாப்பட்டவை யாரு என்னன்றது எனக்கு நல்லா தெரியும். நீங்க என்னதான் ஒரு பக்கம் உண்மையை ஒத்துக்கிட்டாலும் இந்த கேஸ்ல இருந்து உங்களை காப்பாற்ற மாட்டா, உங்களை ஜெயில போட்டு ஊமை குத்துவா. அதனால நீங்க ஏன் பேச்சை கேட்டு தீபிகாவுக்கு ஆப்போசிட்டா திரும்பிட்டீங்களா உங்களை காப்பாத்துறது என்னோட பொறுப்பு. நான் லாயரு, இதுக்கு முன்னாடி உங்க கேஸை வாதாடி காப்பாத்திருக்கேன். அதனால யோசிச்சு பாருங்க, சிந்திச்சுக்கோங்க, தப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொன்னதான். தீபக் சார் நீங்க சொல்றது ரைட்டு தான் சார். என்ன இருந்தாலும் உங்க மனைவியை நம்ப முடியாதா? ஏன்னா அவங்க எவ்வளவு பெரிய கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்கின்றது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும். அதனால ஓகே, நீங்க சொன்ன மாதிரி நாங்க காயை நகர்த்த போறோம். இதுக்கப்புறம் எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லிடுறாங்க. இது ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தமாகவும் இருக்கு, மனசுக்கு நிறைவாகவும் இருக்கு. இதை தானடா இத்தனை காலமா எதிர்பார்த்துன்னு இருந்தேன், இதை தானே எதிர்பார்த்துன்னு இருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் வைக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குற மாதிரி நம்ம தீபிகாவை கையும் களவுமா ஆதாரமா லஞ்ச பணம் கொடுக்குற மாதிரி பிடிச்சிடுறாரு தீபக். பிடிக்கிறதோட மட்டும் இல்லாம கையில விலக மாட்டி போலீஸ் யூனிஃபார்மோடைய போலீஸவே வர வச்சு இழுத்துன்னு போக வைக்கிறாங்க. என்ன தீபிகா, நீ ஒண்ணு நினைச்ச நான் ஒண்ணு நினைச்சேன் பாத்தியா? இதுதான் சொல்றது, ஆண்டவன் கணக்கு போடுவான். ஆனா நீ கணக்கு போறதுக்குள்ளவே உன் கணக்கை முடிச்சு விட்டுருவான். நீ மற்றவங்களுக்கு தப்பு பண்ணணும், மற்றவங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்ச, ஆனா உன்னவே நீ அழிச்சிக்கணும் பாத்தியா? இதுதான் உன்னோட முட்டாள்தனம். நீ எந்த அளவுக்கு ஒரு பக்கம் எல்லாரையும் அழிக்கணும்னு சொல்லிட்டு ஆணவத்தோடையும் அகங்காரத்தோட திமிரோடையும் ஆடுறியோ அது எல்லாமே உனக்கு திரும்ப வந்து அடிக்கும். அப்ப தெரியும், ஐயோ தப்பு பண்ணிட்டோம்லோ, நம்ம பண்ணது தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு உன் தவற உணர்ந்து நீ என்னைக்கு திறந்தறியா அன்னைக்கு தான் வாழ்க்கை நல்லாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டுதான் நேரம்டா நேரம், எல்லாம் என் நேரம் புன்னகை. நானே எவ்வளோ நாள் எந்த காலம் எப்படியெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா நீ எனக்கு வச்சா பாரு ஆப்பு, நான் சத்தியமா இதை எதிர்பார்க்கலடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் சேடாவும் ஃபீலாகவும் இருக்காங்க. இந்த சேடும் இந்த ஃபீலும் கரெக்டா கண்டினியூவா ஆகுமா ஆவாதா, என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற விஷயத்தை தான் நீங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தலைவன் விஜய் இருக்காருல, அவர் இருந்து எங்கடா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவர் இருந்து மல்லியை எப்படியானா காப்பாற்றணும், மல்லிக்கு ஆதரவா இருக்கிற எல்லாரும் ஒரு பக்கம் திரட்டணும், மல்லியை எந்த காரணத்துக்கு கொண்டு ஜெயிலில் தள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட சுத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கோர்ட்ல போயிட்டு ஆல்ரெடி ஜாமீனும் வாங்கிடுறாரு மல்லிக்காக. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தீபிகா கைது செய்ய வச்சிருவான்னு. அதுக்கு முன்னாடி இங்க ஆட்டத்தவே க்ளோஸ் பண்ணி ஆட்டத்தவே முடிச்சு வச்சுட்டு இருக்காங்க நம்ம அழகான தீபக். அதனால தீபக்கு ஃபோன் பண்ணி, தீபக் வேற லெவல் தீபக், உங்களை நான் எந்த அளவுக்கு பாராட்டுறேன்னு சொல்லிட்டு தெரியல. உங்க மனைவி இந்த மாதிரி குறுக்க வந்துட்டாங்க, அதனால இனிமேல் அந்த கேஸ் ஹேண்டில் பண்ண மாட்டேன்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்துல குழம்பி போயிட்டு இந்த கேஸை எப்படியாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வத்துல சுத்தின்னு இருந்தேன். ஆனா இந்த சமயத்துல எனக்கு என்னதான் இருந்தாலும் நீங்களும் தான் முக்கியம், உங்களை நான் காப்பாத்தி விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி அழகா எங்களை காப்பாத்தி எங்களோட வாழ்க்கையை ஒரு பக்கம் சேஃப்டி பண்ணிட்டீங்க பாத்தீங்களா, எங்க சல்யூட் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சல்யூட்டா போடுறாங்க. இதை கேட்டது ஒரே சந்தோஷம், ஒரே வெக்கம். வெக்கத்துல பாடுற அந்த பையனை கண்ணெல்லாம் செவக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. விஜய் அது மட்டும் இல்லாம மல்லிக்கு ஃபோன் பண்ணி மல்லி தீபிகாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, என்னாச்சு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன் மேல பொய்யான ஒரு கேஸை தொடர்ந்து அது மட்டும் இல்லாம அந்த ரவுடியில வச்சு உனக்கு எதிராக வாக்குமூலம் கொடுக்க வைக்க பார்த்தா, ஆனா அந்த ரவுடியில வச்சு தீபிகாவுக்கு வாக்குமூலம் கொடுத்து தீபிகாவை கைது செய்ய வச்சிட்டாரு தீபக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, தீபிகாவோட பொண்ணு ரொம்பவே கதறி கதறி அழுதுன்னு இருக்கா. நீ என்னதான் அவ தப்பு செஞ்சிருந்தாலும் அவளும் ஒரு குழந்தைக்கு அம்மா தானே, அந்த குழந்தைக்கு அம்மா இல்லாத கஷ்டம் அவளுக்கு வேணாம். வெண்பாய் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு இருந்தா அந்த கஷ்டத்தை கொடுக்க வேணாம், அந்த கேஸை வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன மல்லி இவ்வளவு முட்டாள்தனமா பேசுற, நீ என்னதான் பாவமுனியம் பார்த்தாலும் அந்த தீபிகா நமக்கு பாவமுனியம் பார்க்க மாட்டான், உன்னை அழிச்சே ஆகணும், அவன் தம்பி சாவுக்கு நீதா காரணம்னு சொல்லிட்டு முற்றிலுமா நம்பின்னு இருக்கா. அந்த முட்டாள்தனத்தை நான் என்ன பண்ணி ஒரு பக்கம் தீர்க்க முடியாது. அதனால சொன்னா புரிஞ்சுக்கோ, தெளிஞ்சுக்கோ. இதுக்கு மேலேயும் நீ பாவமுனியம் பார்த்துட்டு இருந்தா லாஸ்ட்ல நீ தான் ஒண்ணுமே இல்லாம நடு ரோட்ல நின்று ஓன்னு ஒப்பாரி வச்சுன்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான். பரவாயில்ல விஜய், என் வாழ்க்கை எப்படினாலும் போயின்னு போகுது, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, எனக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும், எல்லாரோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பேச ஆரம்பிச்சிடறாங்க. இந்த மல்லி திருந்த மாட்டா, இவ திருந்தவே மாட்டா, இவளுக்கு இந்த அடி இல்ல மேலும் அடி அடி அடின்னு அடி உளுந்துனே இருக்கணும், அப்பதான் வாழ்க்கையில சரி ஓகே நம்ம பண்ணது தப்பு, இதுக்கு மேல யாருக்கும் பாவமுனியம் பார்க்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வரும். அவங்க இந்த மாதிரி எண்ணம் இல்லாதனால தான் எல்லாரும் ஒரு பக்கம்
ஏறி மிரிச்சிட்டு போயிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம தீபிகா இருக்காங்களா, அவங்க இருந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஐயோ மல்லி எனக்காக இந்த அளவுக்கு பாடுபட்டாளா, எனக்காக இறக்க குணப்பட்டாளா, நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. மல்லியோட இறக்க குணத்தை பற்றி இப்போ ஏன்னா தெரிஞ்சுக்கோ, இதுக்கு மேலேயாவது மல்லியை தொந்தரவு பண்ணாமல் நீ எப்படி இருக்குமோ அப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது. டே நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுவேன், நீ சொல்கிறதெல்லாம் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கியா? நடக்காது. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் இங்கே நடக்கும். நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் இங்கே சொல்லணும். அதை விட்டு நீ ஒன்று பேசினப்ப நான் ஒன்று பேசினப்ப அதெல்லாங்க செல்லுபடி ஆகாது பார்த்துக்க அப்படின்ற மாதிரி பேசிடுறாங்க. பொசுக்குன்னு அடாடா சிபுக்கு நாய் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.